அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, சென்னை புத்தக கண்காட்சியில் அரங்கு எண் 662ல் இருக்கக்கூடிய தமிழம் பதிப்பகத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த தமிழம் பதிப்பகத்தில் என்ன மாதிரியான புத்தகங்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் முழுமைக்கும் ஆசன் செந்தமிழன் அவர்களுடைய நூல்கள் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து விக்டர் ஐயா அவர்களுடைய ஆய்வறிஞர் விக்டர் அவர்களுடைய புத்தகங்கள் இருக்குது. இங்கே வந்து அதிக அளவில் வந்து செந்தமிழன் அவர்களுடைய நூல்களும் விக்டர் அவர்களுடைய நூல்களும் வந்து இங்கே விற்பனை ஆகியிருக்குது. அது போக வந்து இப்போ சமீபத்தில் வந்து தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய நூல் கவிதை தொகுப்பு 100 பேர் எழுதின 100 கவிஞர்கள் எழுதின கவிதை தொகுப்பு வந்து நல்லா இப்போ விற்பனை ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற இந்த நூல் வந்து அதிக அளவில் வாங்கிட்டு போகிறாங்க. இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த புத்தகம் வந்து வெளியானது. இந்த புத்தகத்தை நாளைக்கு கூட நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து வெளியிடுறாரு இந்த புத்தகத்தை. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் இப்போ இந்த அரங்கில் வந்து எது முக்கியமான புத்தகங்கள் எதை விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, பாரிவேல். நம்ம வந்து வேல்பாரி அப்படின்ற நூலை வந்து நம்ம படிச்சிருப்போம். அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு திரித்தெழுதப்பட்ட நூல். ஆனால் இந்த பாரிவேல் அப்படின்ற இந்த நூலை வந்து நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. இது வரலாற்று நூல், அதனால் எல்லாம் வாங்குகிறாங்க. அதே மாதிரி சங்க தமிழ் புலவர் இந்த நூல் வந்து கபிலர் அவர்களுடைய நூலும் வந்து நல்லா விற்பனை ஆகியிருக்குது இங்கே நம்ம அரங்கில். வேறு எங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இங்கே நம்மக்கிட்ட மன்னன் அவர்கள் எழுதின நூல்கள் எல்லாமே இருக்குது. அவர் எழுதின இப்போ சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய வரலாற்றில் கண்ணகி அப்படின்ற இந்த நூல் வந்து எல்லாருமே விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய தகவல்கள் உள்ளே இருக்குது. அதே மாதிரி அவர் எழுதின ராஜராஜ சோழன், அதே மாதிரி விளம்பர வேட்டை, பல்லவர் வரலாறு, அழகி, ஆயுத தேசம், பணத்தின் பயணம், ஆதித்த கரிகாலன் கொலை, இதெல்லாம் வந்து இந்த ஆதித்தன் கரிகாலன் கொலை இந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் நல்லாவே இந்த புத்தகம் வந்து விற்பனையாகுது. அதுபோல் இந்த பணம் சார் உளவியல் அரவிந்த் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு நேர்காணலில் கூட இந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருப்பார். அந்த நேர்காணலில் பார்த்துட்டு நிறைய பேர் இந்த புத்தகத்தை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் விக்டர் அவர்கள் எழுதின இப்போ சமீபத்தில் எழுதின அவர் ஆஸ்திரேலியாவுக்கே போய் பயணப்பட்டு அவர் வந்து ஆஸ்திரேலியா பழங்குடியினர் வந்து தமிழர்களே அப்படின்னு சொல்லி நூல் எழுதியிருக்கிறாரு. இந்த நூல் வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த நூலும் வந்து நல்லா விற்பனை ஆகுது. அதே மட்டும் இல்லாமல் இப்போது கண்ணகியார் அடிச்சுவட்டில் இது வந்து நம்ம தமிழம் பதிப்பகம் தான் இந்த நூல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது முழுக்க வந்து நல்லா விற்பனை ஆகியிருக்கு. நிறைய பேர் வந்து விரும்பி கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட மணியரசன் அவர்கள் எழுதின அனைத்து நூல்களுமே நம்மக்கிட்ட இருக்கும். குறிப்பாக அவருடைய நூல் எங்கிருந்து இங்கு அப்படின்னு சொல்லி அவருடைய தன் வரலாற்று குறிப்புகள், இந்த நூல் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இது நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க, விருப்பப்பட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த நூல் வந்து நம்ம நிறையா வாங்கி வச்சோம், ஆனால் ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆரியம் எதிர் தமிழ் தேசியம் அப்படின்ற இந்த நூல். அது போக நம்மக்கிட்ட அறிஞர் குணா அவர்களுடைய நூல்கள் நிறையாவே இருக்குது. அவர் எழுதின தமிழியத்தால் எழுவோம், அதேமாதிரி தமிழரின் தொன்மை, வள்ளுவ பார்ப்பரியம், தமிழர் மெய்யியல், இந்த மாதிரி மண்ணுரிமை, இந்த மாதிரியான நூல்கள் நம்மக்கிட்ட அவர் எழுதின எல்லா நூல்களுமே நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா வீரத்தமிழர் முன்னணி, இது அதே மாதிரி முருகன். இப்போ சமீப காலமாக வந்து முருகன் வந்து ஒரு மதத்தின் கடவுள், ஒரு இனத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் ஓடிக்கிருக்கு. ஒரு பக்கம் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்பாங்க, இன்னொரு பக்கம் இந்து கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் வந்து விடையளிக்கும் விதமாக இந்த முருகன் இனத்தின் கடவுளா இல்லை மதத்தின் கடவுளா அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் வந்து செந்தில்நாதன் அவர்கள் எழுதின அந்த நூல். இந்த நூல் வந்து நல்லாவே விற்பனை ஆகுது, விருப்பப்பட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப சின்ன நூல் தான், 60 பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 60 பக்கம் இதை பார்த்தோன்னே எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது போக இந்த அரங்கில் நம்மக்கிட்ட எல்லா விதமான நூல்களும் இருக்குது. இல்லை இறையன்பு அவர்கள் எழுதின நூல்கள் நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய நாவல்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை எனக்கு வந்து அதே மாதிரி இது யார் பாஜகவின் பி டீம், இந்த நூல் வந்து நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து எழுதி வெளியிட்டார். ஆனால் இந்த நூல் வந்து இப்போது நிறைய பேர் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி கொங்கு நாட்டு வரலாறு, இந்த நூல் வந்து ஒரு 2 அரங்கில் மட்டும்தான் கிடைக்கும். அதில் ஒரு அரங்கு நம்ம அரங்கு. அதே மாதிரி இது மரணத்தை வென்றேன் அப்படின்னு சொல்லி இந்த நூல்
இந்த மரணத்தை வென்ற இந்த நூல் வந்து கலியபெருமாள் அவர்களுடைய வரலாற்று நூல். அவருடைய வரலாற்று நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நூலை படித்தோன்னா. மரணத்தை வென்றென்றது இது வந்து சமீபத்தில் விடுதலை பாகம் 2 திரைப்படம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள், சூர்யா அவர்கள் நடித்து வெளியானது. அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய வாத்தியார் கதாபாத்திரம் வந்து கலியபெருமாள் அவர்களுடைய கதாபாத்திரம் தான். அந்த கலியபெருமாள் அவர்கள் எழுதின வரலாற்று நூல், தன் வரலாற்று நூல் இந்த நூல். இது இளைஞர்கள் நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம முன்னாடியே நம்ம ஒட்டி வச்சுருப்போம். அந்த மாதிரி இந்த வாத்தியார், ரியல் வாத்தியார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒட்டி வச்சுருப்போம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அது போக சின்ன நூல் தான் நம்மக்கிட்ட. இந்திய எதிர்ப்பு போரில் திராவிட பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லி இந்த நூல் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இப்படி நம்மக்கிட்ட நிறைய விதமான நூல்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதுபோல் மாச விக்டர் அவர்கள் எழுதின நூல்கள், எல்லா நூல்களுமே நம்மக்கிட்ட இருக்குது. எல்லா நூல்களுமே நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கருப்பாக இருக்கிறது எல்லாமே மாச விக்டர் அவர்களுடைய நூல்கள் தான். நம்மக்கிட்ட நம்ம அரங்கில் வந்து மற்ற அரங்குக்கும் நம்ம அரங்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம அரங்கில் வந்து விக்டர் அவர்களுடைய நூல்கள் அதிகமாக இருக்கும். செந்தமிழன் ஆசான் அவர்கள் இந்த புத்தக கண்காட்சியிலேயே நம்ம அரங்கில் மட்டும்தான் செந்தமிழன் ஆசான் அவர்கள் எழுதின நூல்கள் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். 662 மட்டும்தான் கிடைக்கும். வேறு எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பில்லை. நிறைய பெண்கள் வந்து இந்த செந்தமிழன் ஆசான் அவர்கள் எழுதின நூல்களெல்லாம் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போகிறாங்க. கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. புதுசாக ஏதாவது எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அது போக வைரமுத்து அவர்கள் எழுதின எல்லா நூல்களும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்படி அது போக முத்துக்குமார் அவர்களுடைய நூல்கள், கட்டுரைகள், கவிதை தொகுப்பு, வேல ராமமூர்த்தி அவர்கள் எழுதின குருதியாட்டம், குற்றப்பரம்பரை, அரியநாச்சி, இந்த மாதிரியான நாவல்கள் வந்து நம்ம பட்டத்து யானை, இந்த மாதிரி நாவல்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த அரங்கில் வந்து நிறைய பேர் வந்து தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய நூல்களை வந்து கேட்குறாங்க. அவருடைய நூல் தொகுப்பு இருக்கா அப்படின்னு. நம்மக்கிட்ட அவருடைய முழு வரலாற்று தொகுப்பு கொண்ட நூல்கள் நம்மக்கிட்ட இருக்குது. விருப்பப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட நாவல்கள் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து வரலாற்று சார்ந்த தமிழர்களுடைய வரலாற்று சார்ந்த நூல்கள் எல்லாமே கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து இங்கே பார்வையிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நன்றி.